ஒரு ஜாதகத்துல ரொம்ப கோவப்படக்கூடிய, எடுத்தோம் கவுத்தோன்னு பேசக்கூடிய, பார்த்துக்கலாம் எதுனாலும் அப்படின்னு முரட்டுத்தனமா, பிடிவாதமா இருக்கக்கூடிய ஜாதகங்கள்ல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சனி வக்ரமாகி இருக்கிறத நீங்க பார்க்கலாம். சனி அப்படின்னாவே மந்தகாரகன், ஸ்லோவா ஒரு விஷயத்த பண்ணக்கூடியவர். ஒரு ஒரு தீர்க்கமா ஒரு விஷயத்த வந்து ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இந்த சனி பகவானுக்கு உண்டு. சரி, இது ஏன் இதுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, ரொம்ப பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். தான் எடுத்த முடிவு சரியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பர்சனா இருப்பாங்க சனி வக்ரமான ஜாதகங்கள்ல. ரெண்டாவது, இந்த சனியோட செவ்வாய் மிங்கிலா இருக்குன்னு வச்சுக்கோங்க இதே ஜாதகத்துல. அது மாத்திரம் இல்லாம லக்னாதிபதியோட அல்லது லக்னத்திலேயே செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர பிடிவாதமா இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களே ஒரு ஓன் ஜெனரேட்டர் மாதிரி. நீங்க வெளியிருந்து எதையுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட சூரியன் மாதிரி ஒளியை கொடுப்பாங்க, ஈர்ப்புத்தன்மையை கொடுப்பாங்களே தவிர அவங்க உள்வாங்கிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். சனி வக்ரமா இருக்கக்கூடிய ஜாதகங்களில் கட்டாயமாக பிடிவாதம் அதிகமாக இருக்கும். சரி, இவங்கெல்லாம் எந்த துறைக்கு சரிப்பட்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வக்கீல் துறை, அட்வொகேட்டுடைய விஷயங்களுக்கு இவங்க கண்டிப்பா பொருந்துவாங்க. வழக்காடுவது, வாதாடுவது, பட்டிமன்றத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், போட்டி சொல்லக்கூடிய விஷயங்கள், தான் இருக்கக்கூடிய ஃபீல்டில் வந்து பிடிவாதமாக இருந்து அச்சீவ் பண்ணக்கூடிய கேரக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சனி வக்ரமான நிலையில் இருக்கக்கூடியவங்களை தாராளமாக நீங்கள் பார்க்க முடியும். நன்றி.